நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் செந்தில் பாலாஜி இன்று சென்னை முதன்மை நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவரது ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்றுடன் அவரது நீதிமன்ற காவல் முடிவடைந்த நிலையில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். விசாரித்த நீதிபதி அல்லி 34வது முறையாக செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை நீட்டித்து உத்தரவிட்டார். அதன்படி வருகிற 25ஆம் தேதி வரை செந்தில் பாலாஜிக்கு நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கு தொடர்பான வங்கி ஆவணங்களை செந்தில் பாலாஜியிடம் நீதிமன்றம் ஒப்படைத்தது. அதை அவர் கையெழுத்திட்டு பெற்றுக்கொண்டார். வரும் 25ஆம் தேதி செந்தில் பாலாஜியை மீண்டும் காணொலி மூலம் ஆஜர்படுத்த சென்னை முதன்மை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.